இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இரு தரப்புலையும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதுல உக்ரைன் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணக்கூடிய விகிதம் ஏன் ரஷ்யாக்கு கை கொடுக்கிற அளவுக்கு உக்ரைனுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்விகள் உக்ரைனோட மீடியாக்குள்ளேயே வந்து அவங்களே அனலைஸ் பண்ணி ஏன் அது தோல்வி அடையுது அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச்சையும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனோட மிலிட்டரி அனலிஸ்ட்ஸ் மிக முக்கியமான அபிஷியல்ஸ் தரப்பு வந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி இதுதான் காரணம், நம்மளால ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ண முடியல, அது எஃபெக்டிவா இல்ல, ஆனா இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற விகிதத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயிலை பார்க்கும்போதே ஒரு விஷயம் தெள்ள தெளிவா தெரியுது, ஏன் யூரோப்பியன் யூனியன் பயப்படுறாங்க அப்படிங்கிறது போல. அதுக்கான காரணம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்க பார்க்க நம்மளுக்கு புரிய வரும். அதாவது ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஜனவரி 1ல இருந்து 19 மார்ச் வரைக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல நடக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரைக்ஸ்ல எவ்வளவு சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு உக்ரைன் தரப்புல சொல்றாங்க அப்படின்னா 32 ஸ்ட்ரைக்ஸ். பல இடங்கள்ல வெடி விபத்துகள் நடந்துக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம், அதெல்லாம் சக்சஸ்ஃபுல் எடுத்துக்க முடியாது. ஏன்னா சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கணும் ரஷ்யாக்குள்ள, அது மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதுல வெறும் 32 ஸ்ட்ரைக்ஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அவங்க குறி வச்சது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிரத்யேகமா அதுக்குன்னே டெலிபரேட்டா வச்சு அடிச்சிருந்துக்கிறாங்க. அதாவது எண்ணெய் கிணறுகள் இது போல இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை அடிச்சிருந்துக்கிறாங்க. மொத்தம் 24. இந்த 32லயும் வந்து பாத்தீங்கன்னா 24 வந்து எனர்ஜி ஃபெசிலிட்டி தான். ஸோ இந்த ஆயில் கிணறுகள் இது போல விஷயங்கள் அடிச்சுக்கிறாங்க. இதுக்கான காரணங்களும் பின்னாடி சொல்றாங்க, நம்ம வரும். பேலன்ஸ் 7 வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸ், ஒன்னு வந்து பண்ண மிலிட்டரி ஃபெசிலிட்டி அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ரஷ்யாவோட ராணுவ உபகரணங்கள் ராணுவத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தாக்குதல் இழப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இல்லை. இதுதான் உக்ரைன் சொல்றாங்க. அப்புறம் என்னப்பா பெருமளவுல கரும்புகையெல்லாம் வந்து வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருந்தது, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்தது அப்படி அப்படிங்கிறத போல சொல்லுவாங்க இல்லையா. எல்லாமே எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏர்பேஸ்னாலும் ஏர்பேஸோட ஃபியூயல் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அது மேல அடிச்சிருந்துக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து சொல்லக்கூடிய டீடைல்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 78 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சிருந்திருக்கு. இந்த 78 நாள் அதாவது ரஃபா 11 வாரங்கள் 11.1 அப்படிங்கிறாங்க, 11 வாரங்கள் கிட்ட இந்த தாக்குதலை நாங்க முன்னெடுத்திருக்கோம். இதுல சக்சஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வெறும் 2.9% தான் ஆவரேஜா. வீக்லி நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது 2.9% அப்படிங்கிறதோட பண்ணா உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. சரி ஓகே, மொதல் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்க, எல்லாம் பேசினாங்க, இதுல எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்காதீங்கன்னு ட்ரம்ப் அவர்கள் வேற உட்காந்து மத்தியஸ்தம் பண்ணிட்டாங்க. சீஸ்ஃபயர் டீல் அது ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க, அது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கையை வைக்காதன்ட்டாங்க. ஆனாலும் திரும்பி திரும்பி அடிச்சாங்க, அதையும் நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் செகண்ட் ஃபேஸ் 20 மார்ச்ல இருந்து 30 ஜூன் வரைக்கும் நடக்கக்கூடிய தாக்குதல்கள்லாம் செகண்ட் ஃபேஸ்ல நடந்த தாக்குதல்கள். இதுல என்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேசஸ் இருக்கு இல்லையா ரஷ்யா, அது ஏன்னா வேற வழி லாயல் டிப்பா அடிக்க முடியாது. ஸோ அதனால இண்டஸ்ட்ரியல் பேஸை தேடி தேடி அடிச்சதுல மொத்தம் 19 ஸ்ட்ரைக்ஸ். இதுல அந்த தீவிரவாத தாக்குதல்லாம் செஞ்சாங்க இல்லையா, உள்ள ஊடுருவி உள்ள இருந்தே அடிச்சாங்க. ஸோ சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிறேன். எல்லாம் மீடியா ஸ்டண்ட் கம்ப்ளீட்டா தெரியுது. அது ரஷ்யா கிட்ட கேட்டா, ஏங்க நாங்களே அதெல்லாம் காயலாங்கடையில போறது என்ன ஒன்றுன்னு தெரியாம வச்சிருந்தோம், அதையே வந்து அடிச்சு போட்டு. அதாவது அமெரிக்காவில் நீங்க போய் பாத்தீங்கன்னா டெசர்ட் பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஃபைட்டர் ஜெட் பரியல் சென்டர் அப்படிங்கிறது போல வச்சிருப்பாங்க. வேஸ்ட் யூஸ் ஆகாத விமானங்கள் அப்படின்னு லைனா அடுக்கி வச்சிருந்துருப்பாங்க. அதுக்கு மேல இல்ல. இப்ப சமீபத்துல கூட ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறத அது போல பரியல் சென்டர் காமிச்சாங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் பார்த்தோம். அது நம்ம சேனல்ல சொல்ல, பட் ஆனா செய்திகள் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெகுலரா டிஃபென்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். ஸோ இது போல வந்து இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா மிக்ரக விமானங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் சர்வீஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அதில் வந்து உதிரி பாகங்கள் எதுக்காக தேவைப்படுமா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எதுக்காக தேவைப்படுமா, இல்லை ட்ரோன்களை மாற்ற முடியுமா, எதுக்குமே யூஸ் ஆகாதா அப்படிங்கிறது உள்ள இருக்கும் இல்லையா. வேணுங்கிறலாம் எடுத்துட்டு வேஸ்ட் அப்படிங்கிற பார்ட்லாம் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பரியல் சென்டர்லாம் வச்சிருப்போம். வேற எதுக்காவது தேவைப்படுமா என்ன ஏதுங்க.
அது மேல அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. பட் அது உறுதி செய்ய முடியாது. இழப்புகள் பார்க்கும்போது இருந்துச்சு. ரஷ்யாவோட விமானங்களுக்கு இறப்புகளும் இருந்துதான் செஞ்சுச்சு. ஸோ அது போல ஒரு இடத்துல அடிச்சுட்டாங்க. அதை அடிச்சுட்டு பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு சொன்னாங்க. எது எப்படியோ மொத்தம் இண்டஸ்ட்ரியல் பேஸ், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸ் அப்படிங்கிறது 19. அதாவது இந்த உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய பகுதிகள். அடுத்தது மிலிட்டரி ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது 5. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கவே இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த தாக்குதல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 103 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து அட்டாக்ஸ் நடந்திருக்கு. அது 14.7 வாரம்னு வச்சுக்கோங்க ரஃபா. 14 வாரங்கள்ல தாக்குதல் பண்றதுல ஸ்ட்ரைக்கோட சக்சஸ் ரேட் ஒரு வாரத்துக்கு என்னன்னா 2.33. அதாவது 2.9 ஃபர்ஸ்ட் ஃபேஸோட சக்சஸ் ரேட்டை விட செகண்ட் ஃபேஸோட சக்சஸ் ரேட் கம்மி. இது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா மொதல் ஃபேஸ்ல தான் ட்ரோன்கள் உள்ள பெனிட்ரேட் பண்ணி ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறது தெரியாம உள்ள உக்ரைனோட ட்ரோன்கள் உள்ள ஊடுருவி போய் தாக்குதல் பண்ணும்போது விகிதம் கம்மியா இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி இப்ப அந்த ட்ரோன்களை அப்கிரேட் பண்ணி ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணாங்கன்னா எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள முதல்ல ஒரு பகுதிகளில் அதிகமான அட்டாக், உக்ரைன் முழுவதும் அட்டாக், இது போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது போல இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா டிக்ரீஸ் இல்ல ஆகுது அப்படிங்கிற கேள்விகள் வருது. இதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் வேணுக்குனே ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இழப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அடிக்கிறது எண்ணமே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இது உக்ரைனோட மீடியாலேயே அனலிஸ்ட் தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா சைக்காலஜிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்காக தான் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, அதை தாண்டி எங்க ட்ரோன்கள் வந்து அடிக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ட்ரை பண்ணோம். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பிரதானமா இருந்த டார்கெட் ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ஆயில் ரிஃபைனரிஸ், இது போல ஈஸியான டார்கெட்ஸ். அவங்களே சொல்றாங்க இது ஈஸியான டார்கெட்ஸ். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேப்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா எப்படி இருக்குது இந்த எண்ணெய் கிணறு அப்படிங்கிறது நார்மலா ரஷ்யாவோட எண்ணெய் கிணறுகள் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள் கொடுத்துரும். அதான் லொகேஷன்ல போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது லே அவுட்டு, எந்த இடத்துல அடிச்சோம்னா பயங்கரமா விபத்துகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் ஓப்பனா சேட்டலைட் இமேஜை பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால அதெல்லாம் வந்து மாற்றி வச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, அதிகப்படியா மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வேணுங்கிற ஆயில் அங்கிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரிஃபைன் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா அதோட லே அவுட் எப்படி இருக்கு, அதோட கனெக்ஷன் எப்படி இருக்கு, இன்டர் கனெக்ஷன் அந்த பில்டிங்ஸ்குள்ள எப்படி இருக்கு, எந்த இடத்துல நம்ம அடிச்சோம்னா அப்படியே டொமினோ எஃபெக்ட் மாதிரி தீ பரவும், ஸ்டோரேஜ் டேங்க்ல அடிச்சோம்னா பயங்கரமா வெடிப்பதுகள் ஏற்படும். ஸோ இது போல எந்த இடத்துல நம்ம அடிச்சோம்னாலும் ப்ரெஷர், டெம்பரேச்சர் இதெல்லாம் காரணத்தினால அதிகப்படியான இழப்புகள் ஏற்பட்ட மாதிரியான ஒரு பின்பம் உருவாகும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படும். ஐயோ நம்ம மேல அடிக்கிறாங்களே, இப்படியெல்லாம் தீப்பிடிச்சு எரியுதே அப்படிங்கிறதுல. எண்ணெய் கிணறுல அடிச்சா அப்படித்தான் எரியுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இது போல செஞ்சா ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிற அவங்க யோசிச்சுக்கிறாங்க. ஆனா ரஷ்யா என்ன செஞ்சாங்க, ஐயா விட்டுருங்க ஐயா, எங்க நாட்டுல இல்ல, எங்கிட்ட எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்ல, நாங்க விரைச்ச செத்து போயிருன்னு கெஞ்சி கூத்தாடி அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் காலில் விழுந்து வந்து பேசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு பின்வாங்கினது உக்ரைன் தான். ஏன்னா அடிச்சிருந்துக்கலாம் இல்லையா, ஏன் பின்வாங்கினாங்க, சீஸ்ஃபயர் டீல் அதுக்கு மட்டும் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேள்வி வருது இல்லையா. எது எப்படியோ இப்போ அது வந்து ஈஸியா இருக்கிறது, அதனால அதை அடிக்க முடியுது. இதுக்கான காரணங்கள் எல்லாம் உக்ரைனே சொல்றாங்க. ஆனா இந்த இண்டஸ்ட்ரியல் யூனிட், இந்த ட்ரோன் ப்ரொடக்ஷன் யூனிட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அங்கதான் அது வச்சிருக்காங்களா, நம்ம மேம்போக்கா மேல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அது மேலேயே இருக்கா இல்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கா, இது இங்கதான் இருக்கா வேற இடத்துல இருக்கா இப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, மேற்குல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சேட்டலைட் இமேஜ் வச்சு எல்லாம் பார்க்கலாம், ஆனா அது எந்த இடத்துல அடிச்சோம்னா அதிகமா வெடி விபத்து ஏற்படும், எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாது. கண்மூடித்தனமா ட்ரோன்களை விட்டு அது எங்கேயோ போய் விழுந்ததுன்னா வெடிச்சதுன்னா இழப்புனா இழப்பு, இல்லைன்னா இல்லதான். ஸோ இது போல காரணங்கள்னால டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது ரொம்ப டிஃபிகல்ட். அடிப்படையிலேயே அதை தாக்குதல் பண்றதுங்கிறது கஷ்டம்தான்.
அது மட்டும் இல்லாம இது லேசுப்பட்ட வேலையெல்லாம் இல்லை. நம்ம உதாரணத்துக்கு 2ஆம் உலகப் போரே எடுத்துக்கோங்களேன். இந்த உதாரணமும் உக்ரைனோட மீடியாக்கள் கொடுக்கறது தான். அதாவது 2ஆம் உலகப் போர்லயே வந்து பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் இருக்கிறாங்க இல்லையா, என்ன பண்ணாங்க, நம்மளாம் போனாதான்றதுனா அப்ப என்ன பண்ணோம், இருக்கலையே பின்னோக்கி ரஷ்யால எந்த அளவுக்கு கடைகோடியில கொண்டு போய் இது போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணி அதை பத்திரமா பாதுகாப்பா டெலிபரேட்டா ரீலோகேட், வேணுக்குன்னே அதை வேற பகுதியில ரீச் பண்ணவே முடியாது எதிரினால, இங்க செஞ்சு செஞ்சு அனுப்பிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பின்னோக்கி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் போயிடும். ஸோ அங்கிருந்து ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இது போல செஞ்சு செஞ்சு சோவியத் யூனியன் வந்து பண்ணா செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது போல ரஷ்யா எந்த இடத்துல அதிகமா செய்யறாங்க, எந்த இடத்துல டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது போல காரணங்கள்னால நம்மளால சக்சஸ் ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா கொடுக்க முடியல அப்படிங்கிற உண்மைகளை இப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய அனலிஸ்ட், மீடியா பர்சன்ஸ், மிலிட்டரி அனலிஸ்ட் இவங்க எல்லாருமே உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இதுல இது மேட்ரே கிடையாது. அதாவது உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்றாங்க, அது சக்சஸ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது, மேட்ரே கிடையாது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைனுக்குள்ள அடிக்கிறாங்க தெரியுங்களா, அதுதான் மேட்ரு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதாவது உக்ரைன்ல வெஸ்டர்ன் பகுதி, அதாவது கர்கிவ் பகுதியிலேருந்து லிவிவ் பகுதி வரைக்கும் அந்த ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1200 சொச்சம் வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 1200 1300 வச்சுக்கோங்க, 1300 கிலோமீட்டர் தான் வரும், அதிகபட்சம் அவ்வளோதான் வரும். ஸோ இந்த 1300 கிலோமீட்டருமே ரஷ்யாவோட அந்த சாஹி ட்ரோன்கள், அதாவது ஜிரானியம் ட்ரோன் உக்ரைன் தரப்பு சொல்லுவாங்க, அது ரஷ்யா வந்து ஈரான் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, அது சாஹி ட்ரோன்கள் தான் அப்படிங்கிறது போல உக்ரைன் சொல்லுவாங்க. ஆனால் ரஷ்யா வந்து அது ஜிரான் ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே ட்ரோன் தான். இந்த கருப்பா நீளமா ஒரு ட்ரோன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோன் தான். ஸோ இந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமா 1300 கிலோமீட்டருமே கவர் பண்ணுது. எந்த ஏரியாவா இருந்தாலும் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருந்தாலும் துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா அடிக்கிறாங்க. இப்பெல்லாம் FPV ட்ரோன்கள் மாதிரி யூஸ் ஆகுதுங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளே வருது. அதுலயே AI இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. இப்போ இந்த 1300 கிலோமீட்டரை நீங்க பெலரூஸ் பார்டர்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பாரிஸ், அதாவது பிரான்ஸோட பார்டர் வரைக்கும் எந்த பகுதியை வேணாலும் அந்த ரேடியஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா ரேடியஸ்ல கவர் ஆகும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த காரணத்தினாலதான் மேற்குலக நாடுகள் இப்ப வரைக்கும் பேசிட்டே இருக்காங்களே தவிர எதையுமே செய்ய முடியல. ரஷ்யா டீப் இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் மேல அடிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம், அதான் வெடி விபத்துகள் ஏற்படுத்தலாம், அப்படியே பிரம்மாண்டமா காட்சி வீடியோ இமேஜ் எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமே தவிர இதனால இழப்புகள் அவ்வளவுதான், ரஷ்யா தோத்துட்டாங்களா அப்படிங்கிறது போல ஒரு சிக்கல் ஏற்படுத்த முடியுமா, நெருக்கடிகள் கொடுக்க முடியுமா ரஷ்யாக்குன்னா முடியவே முடியாது. ஆனா ரஷ்யா நினைச்சாங்கன்னா எந்த பகுதியை வேணாலும் கம்ப்ளீட் கண்ட்ரோலை வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல 1300 கிலோமீட்டருக்கு எடுக்க முடியும். ரஷ்யாவோட 1300 2000 கிலோமீட்டர் எடுத்தாலும் ரஷ்யா 3000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வச்சுக்குவாங்க. சப்ளை தள்ளி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இப்போ எப்படி ஈரான் ஃபார்டோ பிளான்ட்டை மலைக்கடியில் தோண்டி வச்சுக்கிறாங்க, அதுபோல உரால் மவுண்டெயின் கடையில் எங்கேயா தோண்டி வங்கு பறிச்சு வச்சுக்கிறாங்களா, என்ன வச்சுக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இது போல காரணங்கள்னால ரஷ்யாவை ஸ்டாப் பண்ணவே முடியாது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல வார்சாங்கிறது ரொம்ப பக்கம் தான். இப்போ ஒன்ஸ் பெலரூஸை கையை வைக்கிறாங்க, இல்லை வார்ஷா எப்படியாவது உக்ரைனுக்கு உதவுறேன்ட்டு உள்ள வந்து லிவிவ் லுட்டஸ்குள்ள ஏதாவது பண்றாங்க அப்படின்னா வார்சாக்குள்ள ஈஸியா ரஷ்யா பெலரூஸ் ட்ரூப்ஸ் வந்துருவாங்க. வந்துட்டாங்க அப்படின்னா யூகேவோட டெரிட்டரியா 1300 கிலோமீட்டருக்குள்ள கவர் ஆயிடுது. எந்த ஒரு பகுதியுமே சேஃபும் கிடையாது, செக்யூரும் கிடையாது. தினந்தோறும் 1000ல இருந்து 2000 ட்ரோன்கள் உக்ரைன் தாண்டி இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனோட UK வரைக்கும் தினந்தோறும் டிராக்கில் நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல ஒரு வருஷம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வேல்யூபிள் அசட்ஸும் போயிடும். கடைசியில அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது, ஸ்ட்ராட்டஜிக்கலி ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சிக்கல் இதுதான். ஸோ இதனாலதான் அவங்க ஒருத்தவங்களும் மாறி மாறி வந்து பண்ண பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர இப்ப வரைக்கும் எதுவும் முடிவெடுத்து ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா செய்யறாங்களா அப்படின்னா இல்ல.
ரஷ்யாவுக்கு கம்ப்ளீட்டா ட்ரோன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள இருக்கு. இப்ப திரும்பவும் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள மொத்தம் 78 ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா 83 ட்ரோன்கள் அனுப்பி விட்டுருக்காங்க. அதுல 78 ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுல அதிகப்படியான தாக்குதல் நடந்தது ஒடசா. ஸோ ஒடசால இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி ஒடசாவோட டிஸ்ட்ரிக்ட், இங்க இருக்கக்கூடிய போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது போல பகுதிகளை டெலிபரேட்டா அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். பாரிஸ்ல இருக்கக்கூடிய போர்ட்டும் அடி வாங்கும், இட்டாலியில இருக்கிற போர்ட்டும் அடி வாங்கும். எந்த போர்ட்டுமே ஆக்சசபிளா இருக்காது. அமெரிக்கா நினைச்சாலும் ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. கொடுக்குறாங்க அப்படின்னா ரஷ்யாக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில துல்லியமா தாக்குதல் பண்ண முடியும். சரி, இது போல சிக்கல்கள் இருக்கிறதுனாலதான் மேற்குலக நாடுகள் முழு மனசோட இறங்கி உக்ரைனுக்கு உதவுறதுல மிக பெரும் சிக்கல்கள் இருக்கு. முன்னாடி மாதிரிலாம் ஆயுதங்கள் அப்படின்னா இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், மிசைலு, ஆயுத பலம், டேங்கு, அவங்களுக்கு வந்து பண்ண அஃபென்சிவ் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் மேற்கு வச்சிருப்பாங்க. டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வச்சு அவங்களால ஆளுமை பண்ண முடியாது, மிரட்ட முடியாது, ஆட்சி பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அஃபென்சிவ் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ் வெப்பன்ஸ், இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், இது எல்லாமே அஃபென்சிவ் வெப்பன்ஸ்ல வரும். இந்த சப்மரைன்ஸ் எல்லாமே அஃபென்சிவ் வெப்பன்ஸ்ல வரும். சப்மரைனா டிஃபென்ஸ்ல தான் வரும். அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல வந்து பண்ணா அஃபென்சிவ் வெப்பன்ஸ்ல வரும். ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள ஊடுருவி போய் தாக்குதல் பண்றது. அப்படி தாக்குதல் பண்ணாதான் அந்த நாட்டை நம்ம சொல்லப்படி பேச்சை கேட்க வைக்க முடியும், போர் கொண்டு வர முடியும், அங்க ஆட்சி கழிப்பு கொண்டு வர வைக்க முடியும், ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியும். நம்மளுக்கு வேணுங்கிற விஷயங்களா செய்ய முடியும்னா அந்த நாட்டை தாக்கணும். ஸோ அந்த மைண்ட் செட்ல இப்ப அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க இடமே இப்ப பாதுகாப்பா இல்லை அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பிரிட்டன்காரங்க வந்து போர் செய்யலாம் அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்தாங்க இல்லையா, உள்ள வந்து பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து மிசைலை ஏவி விட்டு யூகேவோட பில்டிங்ஸ் மேல விழுகுது அப்படின்னா அவங்களால இங்க போர் செய்ய முடியுமா? ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இதுக்கு முடியாது அப்படிங்கறதுனாலதான் அவங்க பின்வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒரு மேஜிக் ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கி எந்த ட்ரோனும் உள்ள வர முடியாத மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா வேணா பார்க்கலாம். ஆனா குவாலிட்டி அப்படிங்கிறது வேற, குவான்டிட்டி அப்படிங்கிறது வேற மாதிரி ஆயிரும். சைனா உதவியால தான் ரஷ்யா இருக்காங்க, சைனா அது வந்து கொஞ்சம் மட்டம் தான் அப்படிங்கிறது ஒழிய நம்ம எடுத்துக்கிட்டா கூட குவான்டிட்டி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 ட்ரோன்களை வெல் டிஃபெண்டடா வந்து பண்ண ஒரு டைம்ல தடுக்க முடியும் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா 1000 ட்ரோன் அனுப்பிடுவோம். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய வேரியேஷன். ஸோ இது எப்படி யூரோப்பியன் யூனியன் தடுக்க போறாங்க, என்ன மாதிரி முடிவுகள் வரப்போகுது, என்ன அதிசயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன? இது போல சிக்கல்கள்லாம் தாண்டியும், அதாவது இது ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இது அப்படியே ஈரான் இஸ்ரேலுக்கு நீங்க வச்சு பாருங்க. இஸ்ரேல் இந்த ட்ரோன் டாமினன்ஸ், ஏர் டாமினன்ஸ் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஈரான் சிம்பிளா ட்ரோன் மட்டும் அனுப்பிடுவாங்க. அவங்க ஃபைட்டர் ஜெட்டை எடுத்துட்டு, ஆளுங்களை எடுத்துட்டு, மிசைல் எடுத்துட்டு, ஃபியூயல் போட்டுட்டு வந்து லொத்துன்னு போறதுக்குள்ள இங்க இந்த ட்ரோன்கள் கிளம்பி போயிட்டே இருக்கும். ஸோ இது போல பண்ண இழப்புகள் இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதை தடுக்க முடியாது அப்படின்னா அவங்களால ஆள முடியாது. ஸோ உள்நாட்டை பாதுகாப்பா வச்சுக்கணும். அங்க அட்டாக் நடக்காது அப்படின்னா அவங்க ஸ்டேபிளா அட்டாக் பண்ணிட்டே இருக்கலாம். உள்நாட்டிலேயே அடி உழுகுது அப்படிங்கும்போது, அவங்களோட நாட்டுக்குள்ள அடி உழுகுது அப்படிங்கும்போது யாராலையும் தொடர்ந்து போர் செய்ய முடியாது. ஒரு வருஷத்துக்கு மேல செய்யறாங்க அப்படின்னா அந்த நாட்டுல நிரவி இருப்பாங்க, வெறும் மண்ணு கல்லு தான் இருக்கும், அதுக்கு மேல அங்க எதுவுமே இருக்காது. அவங்க எப்படி போய் இன்னொரு நாட்டை ஆட்சி பண்றது? அவங்க நாடே சேஃப்டியா இருக்காது இல்லையா? ஸோ இது போல சிக்கல் தான் இங்க இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி யூரோப்பியன் யூனியனோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க ஜெயிப்பாங்க இல்ல வேற மாதிரியான யூகங்களை அமைப்பாங்க அப்படிங்கிற நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க உனக்கு காமன் சென்ஸே இல்லை, ரஷ்யா தோக்கக்கூடாது, சீனா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடும், ரஷ்யா தோத்துட்டா, அதனாலதான் அமெரிக்கா ஆயுதம் கொடுக்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல. அப்புறம் எதுக்கு இதை ஆரம்பிச்சு விட்டாங்க? ஆரம்பிச்சு விட்டதே அமெரிக்கா தான் அப்படிங்கிறது போல இப்ப இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம், ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் தான் சொல்லுது. இப்ப திரும்பி ஆயுதம் கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க. அப்புறம் எப்படி அது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆக்சுவலி ரஷ்யா தோத்து ரஷ்யாவில் ஒரு பப்பெட் அரசாங்கம் வச்சாங்க அப்படின்னா அடுத்தது நம்மளுக்கு தான் வருவாங்க. நம்மள ஒரு பப்பெட் அரசாங்கம் வச்சாங்க அப்படின்னா 2 பேரும் சாண்ட்விச் பண்ணாங்கன்னா சீனாவை தோக்கடிக்க முடியும். அமெரிக்காலாம் இறங்கி எங்கேயும் போருக்கு போக மாட்டாங்க. அவங்க யாரையும் அவங்க டைரக்டா போறதுக்கு முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்ட. ஏன்னா அவங்க நாட்டை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி தான் ஓஷன் இருக்கு. அவங்களும் போய் யாரையும் அடிக்க முடியாது, அவங்களையும் போய் யாரும் அடிக்க முடியாது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ ரஷ்யா தோத்தாதான் அந்த இடத்துல ஒரு பப்பெட் அரசாங்கம் வந்துச்சுன்னா தான் சைனா அடிக்க முடியும். இல்லைன்னா சைனா அடிக்கிறதுக்கு எந்த நாட்டாலையும் முடியாது. ஸோ அமெரிக்கா லிட்டரலா இந்த பிரச்சனையில தோத்துருவாங்க. அவங்க செகண்ட் பிளேஸ் போயிடுவாங்க, சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருவாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.